ஓகே ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ரீகில் மேஷிக வேர்பன் அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இதோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஇ ப்ளஸ் வேர்ப் ஸ்டாம் ப்ளஸ் டி. அதாவது இப்போ வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டட், ஓகே, லைக் கால் இஸ் கால்டு, அந்த மாதிரி எப்படி இங்கிலீஷில் எல்லா இடத்துலையுமே ஈடின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துட்டு ஈடிலே மோஸ்ட்லி முடியும். அதாவது லைக் கைண்ட் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ் மாதிரி சொல்லும்போது. ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜிஇ ப்ளஸ் வேர்ப் ஸ்டெம் ப்ளஸ் டி இந்த ஃபார்முலா மாதிரி, இது ஒரு ரூல் மாதிரி. இதை வந்து நம்ம எப்படி ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பில் யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் மாஹென் அப்படின்னா டு டூ. ஓகே, ஸோ இந்த வேர்பை வந்து என்ன அர்த்தம் டு டூன்னு சொன்னேன். இப்போ அதையே நான் வந்து மேட் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா உங்கள் வேர்ப் ஸ்டெம் வந்துட்டு இந்த எம்ஏசிஹெச், அதாவது இன்ஃபினிட்டிவ் ஃபார்மில் இந்த இஎனோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் இந்த டி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எடுத்துக்கணும், அந்த வெப் ஸ்டெம் எடுத்துக்கணும். ஸோ எம்ஏசிஹெச் அதுதான் உங்களுடைய வெப் ஸ்டெம். இப்போ இதை எப்படி இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா ஜிஇ ப்ளஸ் எம்ஏசிஹெச் அதுதான் உங்கள் வெப் ஸ்டெம். ஸோ எம்ஏசிஹெச் ப்ளஸ் டி. ஸோ கெமார்க்ட் அப்படின்னு சொன்னாவே மேடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? மாஹென் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க, கெமார்க்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் சாஹென். சாகென்னா டு சேன்னு அர்த்தம். ஸோ இதோட வெப் ஸ்டெம் என்ன, இஎனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த டி. ஸோ வெப் ஸ்டெம் இஸ் எஸ்ஏஜி. ஸோ சாக். ஸோ ஜிஇ ப்ளஸ் எஸ்ஏஜி சாக் அண்ட் ப்ளஸ் டி. ஸோ கெசாக்ட் அப்படின்னா செய்டு. சாகன்னா டு சே, அதாவது அந்த ப்ரெசன்ஸில் சொல்லும் போது செய்டுன்னு வரும்போது இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ பாஸ்ட் டென்ஸ் மாதிரி, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன் ஹியோரன் அப்படின்னா டு ஹியர்னு அர்த்தம். ஸோ இதோடைய வெப்ஸ்டம் வந்து ஹெச்ஓ உம்லவுட் ஆர். ஸோ இந்த இது இஎனோட ரீப்ளேஸ்மெண்ட் நான் டீன்னு சொன்னேன். ஸோ கெஹோட் அப்படின்னா டு ஹர்டுன்னு அர்த்தம், அதாவது அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்கிறது. ஓகே, இதை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை வச்சு தான் நம்மளால் இந்த இடத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு வந்துட்டு கன்வெர்ட்டே பண்ண முடியும். அதாவது அந்த இஎன் ரீப்ளேஸ்மெண்ட் எண்டிங்கில் டி போடுவோம், பிகினிங் ஆஃப் த வேர்ப் அந்த வேர்புக்கு முன்னாடி ஜிஇன்னு போடுவோம். ஸோ அதனால தான் கெமார்க்ட், கெசாக்ட், கெஹோட். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம வந்து இன்னொரு சில வேர்ப்ஸ் வந்துட்டு ஐஇஆர்இஎன்ல முடியும்னு சொன்னோம்ல, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம்.